ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தி செஷன். நம்ம லாஸ்ட் செஷனில் வந்துட்டு கோர் ஜியாகிரஃபியான கிளைமேட்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபி இதெல்லாம் பார்த்தோம். இந்த செஷனில் வந்துட்டு கண்டினியூஷன் ஆஃப் ஜியாகிரஃபி தான். இதில் மேக்ஸிமம் வந்துட்டு ஹியூமன் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபி, அப்புறம் எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜியாகிரஃபி கொஷின்ஸு இதெல்லாமே வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான போர்ஷன். இதிலேருந்து வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு வரும். ஒரு 14 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து வருது அப்படின்னா கோரில் இருந்துட்டு ஒரு 50% வரும். மீதி ஒரு 40% வரும். மீதி வந்துட்டு ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா 40 to 30 to 35% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேப்பிங் அண்ட் வேர்ல்டு மேப்பிங் வந்து வரும். மீதி கொஷின்ஸ் வந்து இந்தமாதிரி எக்கனாமிக் ஜியாகிரஃபிலேருந்து, எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபிஸ்லேருந்து வரும். சரிங்களா? ஸோ அதனால் இதுவும் ரொம்ப முக்கியம். இது ப்ரிலிம்ஸ்க்கும் இந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், மெயின்ஸுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம பேசிக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று 12th NCERT, அதிலேருந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லை பாப்புலேஷன் ஜியாகிரஃபி ஆகட்டும், பாப்புலேஷன் ரிலேட்டடான கொஷின், ஆர் கனெக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ரிலேட்டடான கொஷின், ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ், செகண்டரி ஆக்டிவிட்டிஸ், டெர்சரி ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாமே படிச்சிருக்கோம். அதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த செக்ஷனில் வரும். அது 12th NCERT ரொம்ப முக்கியம். அப்புறம் 11th NCERTயில் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி, அதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது போக கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டான அது ஏர்போர்ட்டு, க்ரீன்ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏர்போர்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன் மினரல்ஸ். இப்போ லாஸ்ட் இயர் கூட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். மினரல்ஸு, அப்புறம் க்ராப்ஸு, அப்புறம் போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்புறம் ஏர்போர்ட்ஸு இதெல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து கரண்ட் அஃபேர்லேருந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ். அது போக நம்ம பிவைக்கில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து கொஞ்சம் R&D பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் எனஃப். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் மூவ் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Consider the following state. 1. Andhra Pradesh. 2. Kerala. 3. Himachal Pradesh. 4. Tripura. How many of the above are generally known as tea producing states? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து கேட்டிருக்காங்க. காஃபி ப்ரொடியூசிங் எது, டர்மரிக் எங்கே அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் காட்டன், சுகர் கேன், இதெல்லாமே டீ, காஃபி இதெல்லாமே ரொம்ப முக்கியம். டீ வந்து ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா டீ போர்டு வந்து அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருப்போம். 2022 எஸ் அந்த இயர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வருஷம் வந்துட்டு டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்றது கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ நமக்கு தெரியும், இதில் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கேரளா தெரியும். கண்டிப்பாக வயநாடு, இடுக்கி அந்த ரீஜன் வந்துட்டு டீ ப்ரொடியூசிங் எஸ்டேட்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஹிமாச்சலும் தெரியும். அங்கே வந்து ஃபேமஸ் காங்க்ரா டீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கேயும் வந்து ஹிமாச்சல் இட்ஸ் அ கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் த டீ ப்ரொடியூசிங் ஆல் தீஸ் திங்ஸ், டீ எஸ்டேட்ஸ் அதெல்லாமே இருக்குது. தென் திரிபுரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் த டீ ப்ரொடியூசிங். பட் த கொஷின் இஸ், இங்கே ஆந்திர பிரதேஷ் வந்துட்டு இங்கே வி நோ தட் ஆந்திர பிரதேஷ் known for coffee production and all. There is something called Arakku Valley which is present in Andhra Pradesh. பட் த கொஸ்டின் அங்கே காஃபி ப்ரொடியூசிங் டீ ப்ரொடியூசிங் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றதான் கொஸ்டின். பட் ஆஸ் பர் UPSC கீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இன் தேர் ஆர் சம் பிளேசஸ் டீ ஆல்சோ ப்ரொடியூசிங் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ நம்ம நாலேஜ் வைஸும் சரி, ஆஸ் பர் UPSC கீ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த 4 ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக க்ராப்ஸ் படிக்கும்போது எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா, தெர் ஆர் சம் க்ராப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸ் பிவைக்கில் கேட்டது. காட்டன், சுகர் கேன், காஃபி, டீ, டர்மரிக், ஜூட். ஓகேங்களா? அப்புறம் மில்லட்ஸு, பல்சஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு அதுக்கு என்ன ரெயின்ஃபால் வந்து தேவை, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தேவை, எந்த சாயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த ஸ்டேட் வந்து அதிகம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லீடிங்கில் இருக்கிறது எந்த ஸ்டேட்ஸ், கிரவுண்ட் நட்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லீடிங் ஸ்டேட்ஸு. தென் லாஸ்ட் 5 years ட்ரெண்ட் என்ன. ஓகேங்களா? இதை வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோட இயர் ரிப்போர்ட்டில் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக பேசியிருந்தாங்க அப்படின்னா அதில் இருந்தும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் பேசிக் நோட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வேறு ஏதாவது நியூவாக கரண்ட் அஃபேர் வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே தட்ஸ் மோர் தென் எனஃப்.
Okay, so we'll go to the next question. Again, crops based question. Consider the following crops of India: groundnut, sesame and pale millet. Which of the above is a predominant rain-fed crop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெயின்-ஃபெட் க்ராப்ஸ் அப்படின்னாலே தெரியும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மான்சூன். ஓகேங்களா, ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ட்ராட் டாலரண்ட் கிராப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 75 சென்டிமீட்டர் வந்துட்டு ரெயின்ஃபால் இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம ரெயின்-ஃபெட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மான்சூன். ஓகேங்களா, கஸ்ஸிங் இரிகேஷன் வந்து அதுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி எது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். கிரவுண்ட் எஸ், அப்சல்யூட்லி ரைட். சீசமம், தட் ஆல்சோ ரைட். பேல் மில்லட், யூஸ்வலாக வந்து பேல்ஸ் அண்டு மில்லட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராட் டாலரண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து அதிகப்படியான வாட்டர் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம வந்துட்டு ட்ராட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்சோ கால்டு ரெயின்-ஃபெட் கிராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு தட் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1, 2, 3. ஆல் த above ஆர் த ரெயின்-ஃபெட் கிராப்ஸ். சரிங்களா, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, எகெயின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ கிரவுண்ட்நட்லாம் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பெல் மில்லட் வந்துட்டு அதையும் வந்து திருப்பி மில்லட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் முக்கியம், மெயின்ஸ்க்கும் முக்கியம். அதை பற்றி ஒரு சில சின்ன R&D மாதிரி பண்ணி அதுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது இட்ஸ் மோர் அட்வைசபிள். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராப்ஸ்: காட்டன், கிரவுண்ட்நட், ரைஸ் அண்ட் வீட். விச் ஆஃப் தீஸ் ஆர் கரீஃப் கிராப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பேஸ் பண்ணி வந்து தெரியும், தெர் ஆர் 3 வெரைட்டிஸ் இருக்கும். இதை நம்ம பேசிக் என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க. ஒன்று கரீஃப் கிராப்ஸ், இன்னொன்று ரபி கிராப்ஸ், இன்னொன்று ஜெயித் கிராப்ஸ். ஓகேங்களா, கரீஃப் கிராப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்தில் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராபி வந்துட்டு பண்ணுவாங்க, ப்ரிடாமினென்ட்லி இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் ஜெயித் கிராப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் கிராப்ஸ்லாம் வந்து ஜெயித் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரீஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரீஃப் கிராப்ஸு ஃபாலோட் பை ராபி அண்ட் ஜெயித் கிராப்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த எபோவ் ஆர் த கரீஃப் கிராப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு காட்டன், கிரவுண்ட்நட், ரைஸ், மில்லட்ஸ் இது எல்லாமே வந்து கரீஃப்னு தெரியும். வேறாஸ் வீட் வந்து நம்ம பேசிக் என்சிஆர்டிலே படிச்சிருப்போம். வீட்ஸ் கம்ஸ் அண்டர் த ராபி கிராப்ஸ். ஓகேங்களா, வீட்டு, பொட்டேட்டோ இதெல்லாமே வந்துட்டு கம்ஸ் அண்டர் த ராபி கிராப்ஸ். அந்த சீசன்லாம் தான் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ், இஃப் வி ரிமூவ் த 4 we can arrive the answer, that is C, 1, 2 and 3 only the right answer. ஸோ இதை நம்ம பேசிக் என்சிஆர்டியிலேருந்து கரீஃப் கிராப்ஸ்லாம் என்னென்ன, ரபி கிராப்ஸ்லாம் என்னென்ன, ஜெயித் கிராப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அதை பார்த்துட்டு தென் அந்த பர்டிகுலர் கிராப்ஸ்க்கு ரீசெண்டாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, மேபி எம்எஸ்பியில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அதுக்குன்னு தனியாக ஏதாவது செப்பரேட்டாக போர்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில ஏரியாஸ் இருக்கும், அதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தான் இந்த கொஸ்டின். லெட் மீ ரீட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பிளான்ட்ஸ்: கிரவுண்ட்நட், ஹார்ஸ் கிராம், சோயாபீன். ஹவு மெனி ஆஃப் த எபோவ் பிலாங் டு த பீ ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பட்டாணி வகை அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. பீ ஃபேமிலி அப்படின்றத வந்துட்டு அதிலே தெரியும். இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஓகேங்களா, நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருப்போம், ஈவன் நம்மளோட பேசிக் என்சிஆர்டிலையுமே கொடுத்துருப்பாங்க. 12th என்சிஆர்டியில் ஈவன் மற்ற ஜியாகிரஃபி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜியாகிரஃபி வந்துட்டு அங்கே வந்து நம்ம கிளியராக கொடுத்துருப்பாங்க. பீ ஃபேமிலியிலேருந்து வர்றது எதுனா இஸ் கிரவுண்ட்நட் அண்ட் ஹார்ஸ் கிராம், ஆல்சோ சோயாபீன். ஓகேங்களா, மூணுமே வந்து பிலாங் டு த பீ ஃபேமிலி தான். பட் மறுபடியும் என்ன பண்ணோன்னா, இஃப் யூ கேன் யூஸ் விக்கிபீடியா ஆர் சம் அதர் சோர்ஸ் வந்துட்டு பயன்படுத்தி நம்ம அந்த பர்டிகுலராக என்னென்ன கிரவுண்ட்நட்னா வேறு என்ன, எவ்வளோ வந்துட்டு வாட்டர் தேவைப்படும், எந்த ஸ்டேட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மே ரிப்பீட் த கொஸ்டின். ஓகேங்களா, மேபி நெக்ஸ்ட்டு 2026 வந்துட்டு கிரவுண்ட்நட்டை மட்டும் எடுத்து கேட்கலாம், அப்படின்னா ஹார்ஸ் கிராமை பற்றி கேட்கலாம். ஹார்ஸ் கிராம் பற்றிலாம் நிறையா டைம் வந்திருக்கு. ஓகேங்களா, தென் சோயாபீன் இதை பற்றி கேட்கலாம், இது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்றது பிவைக்கில் கேட்டதை மட்டும் எடுத்து படித்தா பார்த்தோன்னா எல்லா கிராப்ஸும் இருக்கிற எல்லா கிராப்ஸ்க்குமே இந்த மாதிரி பண்ண சொல்ல. பிவைக்கில் எதெல்லாம் ப்ரிடாமினண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஓகேங்களா அடிக்கடி கேட்குறாங்களோ
அது மட்டும் எடுத்து நம்ம அதுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மோர் குட். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ், ஆல் தி 3. Again, we'll go to the next question. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 கேட்ட கொஷின் பார்க்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த கல்டிவேஷன் ஆஃப் கரீஃப் கிராப்ஸ் இன் விச் இன் த லாஸ்ட் 5 years கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம கரீஃப் கிராப்ஸை பற்றி பார்த்தோம். அதோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, அதோட ப்ரொடக்ஷன் என்ன, ஹார்வெஸ்டிங் என்ன, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஏரியா ஆஃப் அண்டர் கல்டிவேஷன் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்ம போன கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் தான் இது. பட் நீங்கள் கேட்கலாம், அப்போ கரீஃப் கிராப்ஸ் கேட்டாங்கன்னா எல்லா கிராப்ஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். இது வேலிடான கொஷின். எல்லாத்துக்கும் எவ்வளோ ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு இதை விட எது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றளோ அந்தளவுக்கு மைக்ரோஸ்கோப்பிக்காக நம்ம படிக்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த மாதிரி கொஷின்ஸில் நாம் எப்படி வந்துட்டு எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் அரைவ் ஆகலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஏரியா அண்டர் ரைஸ் கல்டிவேஷன் இஸ் த ஹையஸ்ட். ஜென்ரலாக நமக்கு தெரியும், யூஸ்வலாக வந்து கம்பேர் டு செட்டில் கிராப்ஸ்க்கு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, இது ஓகே, ஃபைன். செகண்டு, ஏரியா அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் ஜோவர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஆயில் சீட்ஸ். நமக்கு தெரியாது ஆக்சுவலாக, இந்தளவுக்கு நம்ம படிச்சுட்டு போக முடியுமா அப்படின்றது கொஷின் மார்க் தான். பட் ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏரியா ஆஃப் காட்டன் கல்டிவேஷன் இஸ் மோர் தென் தட் ஆஃப் சுகர் கேன் அப்படின்னு இருக்காங்க. பட் மறுபடியும் எகெயின் மைக்ரோ டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, நம்ம காட்டன் அதிகமாக சுகர் கேன் அதிகமாக அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு டீட்டெயிலாக படிச்சுட்டு போக முடியாது. பட் ஃபோர்த் மட்டும் பாருங்கள். ஏரியா அண்டர் சுகர் கேன் கல்டிவேஷன் ஆஸ் ஸ்டெடிலி டிக்ரீஸ்டு அப்படின்ருக்கு. ஸோ எப்போல்லாம் இதுதான் இந்த வேர்ட் ப்ளே அப்படிம்பாங்க. யூபிஎஸ்சியில் வந்துட்டு நம்ம பிவைக்கு சால்வ் பண்ணும்போது என்ன தான் நம்ம நிறையா படிச்சுட்டு வந்தாலும் நாலேஜஸ் ஒரு சமய இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பை யூபிஎஸ்சி பிவை இந்த கொஷின்ஸில் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வச்சு தென் இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்றது முக்கியம். த வேர்ட் யூஸ்டு த ஸ்டெடிலி டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெடிலி அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரணும். ஓகேங்களா, இந்த வேர்ட்ஸ் லைக் ஒன்லி, ஸ்டெடிலி, அலோன், எக்ஸ்போனன்ஷியலி, ஓகேங்களா, ப்ரிடாமினன்ட்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து வரும்போது சிக்னிஃபிகண்ட்லி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு காஷியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டெடிலி அப்படின்றது ஸ்டெடிலி இறங்கிருக்கு. இப்போ லாஸ்ட் 5 years தேர் மஸ்ட் பி சம் ஃப்ளக்சுவேஷன் இல்லைங்களா. ஒரு வருஷம் கொஞ்சம் கூடியிருக்கலாம், ஒரு வருஷம் கொஞ்சம் இறங்கியிருக்கலாம், அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் ஸ்டெடிலி அப்படின்றது தான் இந்த இடத்துல ராங் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் நாட் ஸ்டெடிலி, தேர் ஆர் சம் ஃப்ளக்சுவேஷன். ஸோ இஃப் வி ரிமூவ் த 4 நோ, நல்லா பாருங்கள், we can remove option B, C, D மூணுமே போயிடும். So we can easily arrive at the right answer, that is option A. 1 and 3 only is the right answer. Area under rice cultivation is the highest, that's true. Third வந்து பார்த்தீங்கன்னா area of cotton cultivation is more than that of sugar cane, that is also true. So second வந்து பார்த்தீங்கன்னா area under cultivation of jowar is more than that of oil seeds, that is wrong. ஸோ ஆயில் சீட்ஸ் தான் அதிகம் ஜோவர் கம்பேர் பண்ணுறது நமக்கு ஒரு லேர்னிங். ஓகேங்களா, ஸோ இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸில் யார் அதிகம் எக்ஸ்போர்ட்ரு, யார் வந்து ப்ரொடியூசர். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி 2019 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு தட் இயர் இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஓகேங்களா, இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். அதுமாதிரி சுகர் கேன் பற்றியும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது வாட்டர் லீஸ்ட் கிராப், வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப் எது அப்படின்றத வந்து 2021 கேட்ட கொஷின். ஓகேங்களா, தென் காட்டனை பற்றி அடுத்த கொஷினை பார்ப்போம். காஃபி, டீ எல்லாம் பார்த்தோம். டர்மரிக் பற்றி 2025 கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் சொன்ன ஆங்கிளில் ஆல்ரெடி எவ்வளோ வாட்டர் தேவை, எவ்வளோ ரெயின்ஃபால் தேவை, எந்த ஸ்டேட் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சில குறிப்பிட்ட கிராப்ஸ்க்கு மட்டும் இப்போ நான் சொன்ன கிராப்ஸ்க்கெலாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா it's more than enough. So without any delay, we'll go to the next question. Let me read out the question. The crop is subtropical in nature. A hard frost is injurious to it. It requires at least 210 frost-free days.
and 50 to 100 centimeter of rainfall for its growth. A light, well-drained soil capable of retaining moisture is ideally suited for the cultivation of the crop. இப்போ என்ன crop அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து இஃப் ஐம் நாட் 8th or 9th இனிஷியாட்டிலிருந்து டைரெக்டாக கேட்ட கொஸ்டின். இதில் ஒரே ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா நல்ல நறுக்குன்ற கீவேர்டு 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ். ஓகேங்களா, அந்த 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டனுக்கு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபார் காட்டனுக்கு வந்துட்டு ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இட் வில் வாட் டு சே பிகம் அ ருயின். ஓகேங்களா, ஸோ இந்த 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வச்சு நம்ம வி கேன் அரைவ் த கன்க்ளூஷன் தட் the option A is the right answer. Cotton is the right answer. It's a direct question from the NCERT. ஓகேங்களா, ஸோ இதுதான் சொல்கிறது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஜூட் கொடுத்துருக்காங்க, இப்போ ஜூட்டுக்கு போய் பாருங்கள். ஓகேங்களா, ஜூட்டோட ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஏதாவது இருக்கும். இப்போ நம்ம எப்படி காட்டனுக்கு வந்து 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி சுகர் கேனுக்குன்னு ஒரு சில யூனிக் டீட்டெயிலிங் இருக்கும். டீக்கு இருக்கும், ஜூட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா, டெம்பரேட் க்ராப்பா, ட்ராபிக்கல் க்ராப்பா, எவ்வளோ வாட்டர், ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே ஸ்டோரி தான். சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2011 கேட்ட கொஷின். சரிங்களா, பட் சிமிலர் ஏரியா தான், சிமிலர் திங் தான். முன்னாடி வந்துட்டு கிராப்போட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கிராப் கேட்டாங்க, இங்கே வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். எ ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு, it is northern part is arid and semi-arid. Okay, its central part produces cotton. Fourth, the third, cultivation of cash crop is predominant over food crops அப்படின்ட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், சென்ட்ரல் பார்ட் ப்ரொடியூசர்ஸ் காட்டன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது எலிமினேட் பண்ணியும் வரலாம். இப்போ ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோயாபீன் பண்ணுவாங்க, இன்னும் டொபாக்கோ கல்டிவேஷன் இருக்கும், காஃபி கல்டிவேஷன்லாம் அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ காட்டன் இட்ஸ் நாட் சூட்டபிள் இன் தட் ஏரியா. கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா ராகி, மில்லட் இது வந்து ப்ரிடாமினன்ட் க்ராப்பு, நாட் வந்து காட்டன். தமிழ்நாடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டன் இஸ் நாட் ஸோ ப்ரிடாமினன்ட் இருக்குது, பட் கம்பேர்ட் டு நம்ம குஜராத், மகாராஷ்டிரா அளவுக்கு அங்கே இல்லை. ஸோ மகாராஷ்டிரா ஆப்ஷனில் இல்லை, பட் இந்த நார்தன் பார்ட் இஸ் அரிட் அண்ட் செமி அரிட். கரெக்ட் தான், இட்ஸ் அட்ஜாயிண்ட் வித் ராஜஸ்தான் அந்த டெசர்ட் ரீஜனாக இருக்கும், அரிட் அண்ட் செமி அரிட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். குஜராத் இஸ் த ரைட் ஆன்சர். குஜராத்தோட நார்தன் பார்ட், இட்ஸ் நார்தன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிட் செமி அரிட் இஸ் சூட்டபிள், கரெக்டான அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். ஸ்டேட் நம்பர் 2, சென்ட்ரல் பார்ட் ப்ரொடியூசஸ் காட்டன், அப்சல்யூட்லி ரைட். பிகாஸ் இஃப் வி கோ பை ஸ்டாட்ஸ், 30% ஆஃப் த காட்டன் that is produced in India is exclusively coming from Gujarat. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் இஸ் ப்ரிடாமினன்ட் ஓவர் ஃபுட் கிராப்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த கேஷ் கிராப்ஸ் தான் அதிகம் முக்கியத்துவம் தராங்க, அதுவும் ரைட் ஆன்சர். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டர்மரிக் டியூரிங் த இயர் 2022 and 2023. ஸோ யூஸ்வலாக நீங்கள் கேட்கலாம் 22, 23யோட இது அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இப்போ கேட்குற இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் கேட்டாங்க அப்படின்னா ரீசன் சொல்கிறேன். இந்த 24 or 25 தான் வந்துட்டு தே ஹவ் கம் அப் வித் நேஷ்னல் டர்மரிக் போர்டு. ஓகேங்களா, ஸோ போர்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அ க்ராப் ஒரு இதுக்கு. ஓகேங்களா, டர்மரிக் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதனால் ரீசெண்டாக ஏதாவது போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மக்கானா போர்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி க்ராப் ரிலேட்டடான டர்மரிக் போர்டு வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த மாதிரி க்ராப் ரிலேட்டடாக என்னென்ன போர்டு இருக்கோ அது எல்லாமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் படித்து வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீ ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, காஃபி போர்டோட ஹெட் குவார்ட்டர், ஸ்பைஸ் ஹெட் குவார்ட்டர் அண்ட் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, காட்டன் போர்டு வந்துட்டு கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, எங்கே ஹெட் குவார்ட்டர், இந்த மாதிரி ஸ்பைஸு அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க, நம்ம தீம்ஸ்லேயும் வந்து பார்க்குறோம். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டர்மரிக் இன் த வேர்ல்டு. ஓகே, தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி நீங்கள் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர் வந்துட்டு அது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. டைரெக்டாக எவ்ரி ஒன் நோஸ் தட் ஆன்சர். செகண்டு, மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆஃப் டர்மரிக் ஆர் க்ரோன் இன் இந்தியா. தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகேங்களா, டர்மரிக் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஜாகிரபிக்கல் யூனிக்னஸ். ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஈரோட்டில் வந்துட்டு தே ஹவ் கிவன் ஜிஐ டேக் ரீசென்ட்லி. தென் ஒடிசாலேயும் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் மேகாலயாவில் வந்து தெர் ஆர் சம் ஃபியூ ஸ்பீசிஸ் ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்னஸாக குர்குமின் கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்குமோ. தட் குர்குமின் கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் டு கியூர் கேன்சர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சில யூனிக் ஆஸ்பெக்ட் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தேர்ட் வந்து பாருங்கள், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஆர் மேஜர் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. தட் ஆல்சோ அப்சல்யூட்லி ரைட் சரிங்களா. ஸோ ஈவன் நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத் தெலுங்கானாவில் தான் வந்துட்டு அந்த ஹெட் குவார்ட்டர் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன், ஹியூஜ் ப்ரொடக்ஷன் தான் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஆல் தி அபோவ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் இப்போ நம்ம வந்து டர்மரிக் பார்த்தோம், கரீஃப் கிராப்ஸ் பார்த்தோம், காட்டன் பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ வந்து 2020 கேட்ட பல்ஸ் ப்ரொடக்ஷன் பற்றி கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Black gram can be cultivated as both kharif and rabi crops. Fine. Green gram alone, again telling alone, the words கவனிங்க, alone accounts for nearly half of pulse production. Okay. Again, in the last 3 decades, while the production of kharif pulses has increased, the production of rabi pulses has decreased. அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போதே வந்துட்டு யூ மஸ்ட் ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் தட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், க்ரீன் கிராம் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆஃப் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸாஜரேஷன் ஓகேங்களா. க்ரீன் கிராம் மட்டுமே ஆஃப் ஆஃப் த இது கிடையாது, அது பார்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. மற்ற எல்லாமே சேர்ந்து க்ரீன் கிராமு, பிளாக் கிராமு ஓகேங்களா, அதர் பல்சஸ்ஸு அதெல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு இதாக இருக்குது. பட் இது வந்து ஓவர் எக்ஸாஜரேஷன். வி கேன் பை எலிமினேட்டிங் சிம்ப்ளி த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வி கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், அந்த ஸ்டெடிலி இன்க்ரீஸ்டு ஸ்டெடிலி டிக்ரீஸ்டுன்ற மாதிரி தான். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கரீஃப் இன்க்ரீஸ்ட் 3 decades வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர் வில் பி சம் ஃப்ளக்சுவேஷன் ஓகேங்களா. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த எக்ஸாமெல்லாம் நம்ம கொஞ்சம் டவுட் பட தேவையில்ல, ஒருவேளை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குமோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குமோன்னு. கண்டிப்பாக தேர் வில் பி சம் ஃப்ளக்சுவேஷன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ண வேணாம். செகண்டு வேர்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் பிளாக் கிராம் கேன் பி கரீஃப் அண்ட் ரபி கிராப்ஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராப்ஸ் ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர் கம் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். நோ வில் கோ டு த மினரல் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு இந்த ஏரியாவும் பார்க்கணும். இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. கன்சிடர் த ஃபாலோவிங் மினரல்ஸ்: பென்டோனைட், குரோமைட், கியானைட், சிலிமனைட். இன் இந்தியா விச் ஆஃப் த above are officially designated as major mineral அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. there is act called MMDR Act, Mines and Minerals Developmental and Regulation Act 1957 ஒரு ஆக்ட் இருக்குது. அதை ஃபர்தராக 2015 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இதோட ப்ரொவிஷன்ஸை தயவுசெய்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபண்ட் சம்திங் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணுறாங்களோ அதில் வந்து அதை பற்றியும் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. DMF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா முக்கியம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மைனிங் அண்டு மினரலில் ஓகேங்களா. அதுக்கு வந்து சில மைனிங் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், பர்டிகுலராக மைனர் மினரல்கிட்ட. தென் ஒரு சில இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட் ஓகேங்களா. இந்த ஆக்டுக்கு கீழே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தே டிட் நாட் டிஃபைன் த வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்டு மேஜர் மினரல்ஸ். வி டு நாட் ஹாவ் definition for major minerals, but we do have definition for minor minerals. அப்போ இது சிம்பிளாக என்னென்னா, மைனர் மினரல் எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அதெல்லாம் கன்சிடர் த மேஜர் மினரல், அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த ஆஸ்பெக்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் மேஜர் மினரல் நம்மகிட்ட கேட்குறாங்க. உங்களோட ஃபார் யுவர் நாலேஜ் ஐ எம் டெல்லிங் யூ, பென்டோனைட் இஸ் கன்சிடர்ட் as the minor mineral. Except bentonite, other minerals like chromite, kyanite, sillimanite, everything is under மேஜர் மினரல் சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 2, 3 and 4. பட் இது அந்த வருஷம் கேட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இந்தளவுக்கு நம்ம மினரல்ஸ் வந்துட்டு எது மேஜர் எது மினரல்ட்டு பண்ண முடியாது. மைனர் மினரல்லாம் வந்துட்டு எல்லா மினரல்ஸும் வந்துட்டு நம்பர் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும் ஓகேங்களா. எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறது பிட் டிஃபிகல்ட். பட் அவவர் இந்த 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ கொஸ்டின் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா.
அந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது வேர்ட் ப்ளே நம்பர் ப்ளே அது மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக கொஷின் வந்து கொண்டு வந்துடலாம். அதையும் வந்து இப்போ பின்னாடி பார்ப்போம். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி 2, 3, 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, சேம் மினரல் நான் சொன்னேன் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கிரிட்டிக்கல் மினரல் பற்றி லாஸ்ட் இயர் டாக் போயிட்டு இருந்தது, அதுவுமே இருக்கும். அந்த எம்எம்டிஆர் ஆக்டை பற்றி சொல்லியிருந்தேன், அதுவுமே வந்துட்டு இதில் இருக்கும். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட், இந்தியா ஹேஸ் ஜாயின்ட் த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஸ் எ மெம்பர். ஓகே, ஏன்னா அது வந்து கரண்ட் அஃபேராக இருந்தது, தட்ஸ் கரெக்ட். செகண்ட் பாருங்கள், இந்தியா இஸ் அ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் த 30 critical mineral as identified. இதுதான் இங்கே கீயே. ஓகேங்களா, சரி, ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி, ஓகே, இன் ஆல் த 30 critical minerals ஆர் ஐடென்டிஃபைடுன்றது தான் we need to eliminate. So we can easily arrive by eliminating the option. ஓகேங்களா, we have been identifying but we have not identified all the critical minerals. ஓகேங்களா, அது வெரி 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 கீ. ஈவன் நம்ம காமன் சென்ஸ் வச்சும் ஒரு பேசிக் நாலேஜ் வச்சும் இதுக்கு வந்து ஈஸியாக அரைவ் ஆயிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Whereas third பாருங்க, Parliament in 2023 as amended Mines and Minerals Development Regulation Act 1957 empowering the central government to exclusively action mining lease and composite license for certain critical minerals. Yes, that's absolutely right. அது வந்து அந்த பவர் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் தட் டு செர்டைன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அவங்களே வந்து ரொம்ப கிளவராக தான் மேக் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் சொல்கிறேன், மினரல் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி வி ஹவ் பீன் ஸ்டடிங் தட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் படிச்சிருப்போம். ஈவன் வி ஹவ் பீன் ஐடென்டிஃபையிங் லாட் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதுக்கான ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணியிருப்போம். இப்போ லாஸ்ட்டு 3 to 6 months வந்துட்டு நிறையா ஸ்கீம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக படிச்சு வச்சிங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் திஸ் கொஸ்டின் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இன் இந்தியா, state government do not have the power to auction non-coal mines. Statement number 2, Andhra Pradesh and Jharkhand do not have gold mines. Okay. Option statement number 3, Rajasthan has iron ore mines. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப டூ மச் நெகட்டிவாக வந்துச்சுன்னா பி காஷியஸ். ஓகேங்களா, வி கேனாட் சே அப்சல்யூட்லி. ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்ட் டு நாட் ஹேவ் கோல்டு மைன்ஸ் அப்படின்றதுக்கு தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, தேர் வில் பி கோல்டு மைன்ஸ். ஓகேங்களா, ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி அளவில் தே வில் பி டூயிங். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் டு நாட் ஹேவ் த பவர் டு ஆக்ஷன் நான் கோல் மைன்ஸ், இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் நெகட்டிவ் டோனில் இருக்குது, தப்பு. ஏன்னா எம்எம்டிஆர் ஆக்ட் 2025 அமெண்ட்மெண்ட் படி தே ஹேவ் த பவர் டு ஆக்ஷன் நான் கோல் மைன்ஸ். அதனால தான் சொன்னால் எம்எம்டிஆர் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ். கொஸ்டின் அதுலேருந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம் அப்படின்னா காப்பர் மைன் அதுக்கு தான் போவோம். பட் காப்பர் மைன் அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அயன் மைனிங் வந்து அங்கே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, எஸ், ராஜஸ்தான் ஆஸ் அயன் ஓர் மைன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டி ஒன்லி 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, எகெயின் மினரல் இருந்து கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் 2024 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் இது. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இன் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் no power for making rules for grant of concession in respect of extraction of minor minerals even though such minerals are located in the territories. ஆல்ரெடி சொன்னேன், நம்ம எம்எம்டிஆர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. there are some provisions state government also they can do, பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, have no power making rules for grant of concession in extracting the 2 minor minerals கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. when it comes to critical minerals or some other major minerals, yes, central government have some upper hand. பட் மைனர் மினரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ ஆஸ் பர் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த எம்எம்டிஆர் ஆக்ட் 1957. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்டோன் இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் நோ பவர் ஃபார் மேக்கிங் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மைனர் மினரல்லாம் இருக்குது. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பாருங்கள், இன் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர்
to notify minor minerals under the relevant law. That's absolutely right. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தப்பு, செகண்ட் கரெக்ட் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் அந்த பிவைக்யூவோட தீம்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் த கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் வச்சு எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம், ஒரு சில ஆக்டில் மட்டுமே இருந்து எப்படி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எம்எம்டிஆர் ஆக்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு மாற்றி மாற்றி அந்த ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த இதில் வந்து என்ன பவர், இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி, மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நெகட்டிவ் டோனில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் கோஸ் ராங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தோம். இது இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிவிக்கு, த அப்ஜெக்டிவ் ஆஃப் த செஷனுமே அதுதான். சரிங்களா? ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அகெயின் ஒன் ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் த மினரல் ஏரியா. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். மோனோசைட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ரேர் எர்த். மோனோசைட் கண்டைன்ஸ் thorium. Monazite occurs naturally in the entire Indian coastal sands in India. Fourth, in India, government bodies only can process or export monazite. So again, நாம் இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஜஸ்ட் தேர்டு பாருங்கள், மோனோசைட் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், பேசிக்ஸில் படிச்சிருப்போம். கேரளா, தமிழ்நாடு இந்த கோஸ்டல் ஏரியாஸில் அபண்டண்டாக இருக்குன்றதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் தான் வந்து தோரியம் இருக்குது அப்படின்றதையும் படிச்சிருப்போம். பட் தேர்டு நல்லா பாருங்கள், மோனோசைட் அக்கர்ஸ் நேச்சுரல் இந்த என்டையர் இந்தியன் கோஸ்டல் சாண்ட்ஸ் இன் இந்தியான்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் நாட் என்டையர் கோஸ்டல். கேரளா, தமிழ்நாடு, ஒடிசாவில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் நம்ம 3 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ACD போயிடும். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி 1, 2, 4 only. So fourth correct, in fact in India the government bodies only can process or export monazite. That's the absolutely right answer. So with this mineral part வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் ரெண்டு ஒரு கொஸ்டின்ஸ் தான், ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா செஷன் முடிஞ்சு. இது என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேங்களா? லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு, போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இதிலிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து வெரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் பேஸ். இந்த பக்கம் போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் போர்ட்டோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி வெல் நோன் ஃபார். ஃபர்ஸ்ட் காமராஜர் போர்ட், known for first major port in India, registered as company. ஓகேங்களா? and also it is considered as the first corporatized port அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க. இது நம்ம காமராஜர் போர்ட் தான், நம்ம இன்னூரில் இருக்க காமராஜர் போர்ட். அது போக அதை பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன R&D மாதிரி பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து பாருங்கள், முந்த்ரா போர்ட் largest private owned port in India. Yes, that is also correct. So Mundra port is the largest privately owned port in India. But third பாருங்க, Vizag, largest container port in India. For your information, the largest container port வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட், this is situated in மும்பை. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அதுதான் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட். ஆப்ஷன் 3 மட்டும் வராது. 1 and 2 is the right answer. So the right answer is identify the correctly matched pair கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி only 2 pair is the right. நம்ம எப்படி மினரலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோமோ அதேமாரி போர்ட்டுக்கும் ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஷுட் நோ வாட் ஆர் த மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் மைனர் போர்ட்ஸ் இன் இந்தியா. அரௌண்ட் 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அரௌண்டு ஒரு அரௌண்ட் ஒரு 180-190 மைனர் போர்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஃபுல் மைனர் போர்ட்ஸும் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லா மேஜர் போர்ட்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் எத்தனை போர்ட் இருக்குது, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இப்போ இந்தியாவில் எத்தனை போர்ட் இருக்குது, எந்த மாதிரியான ஜாகிரபிக்கல் சுச்சுவேஷன் கண்டிஷன் இஸ் கண்டியூசிவ் ஃபார் த நேச்சுரல் போர்ட், அது வந்து நமக்கு தெரியணும். தெர் இஸ் சம்திங் கால்டு லேண்ட் லாக்டு போர்ட். ஓகேங்களா? லேண்ட் லாக்டு போர்ட்னா என்ன, இது எல்லாமே பேசிக் இனிஷியேட்டிவ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதெல்லாம் போய் நல்லா படித்து வச்சுக்கிட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம யூபிஎஸ்சி சிஎஸ்சின்னு இல்லை, சிஏபிஎஃப் ஆகட்டும், சிடிஎஸ்ல ஆகட்டும், போர்ட் ரிலேட்டட் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபேர் ஐடியா. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஏர்போர்ட்ஸ். முன்னாடி போர்ட் பார்த்தோம், இப்போ ஏர்போர்ட். டோனி போலோ ஏர்போர்ட், குஷிநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், விஜயவாடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, இந்த ரீசன்ட் பாஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
க்ரீன்ஃபீல்டு ப்ரௌன்ஃபீல்டுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரௌன்ஃபீல்டு, கம்ஸ் அண்டர் ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். வேறஸ் க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு லேண்டில் இப்போ ஒசூர் ஒரு புதுசாக ஒரு ஏர்போர்ட் வருது, தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேராக வந்தது. நமக்கு இவ்வளோ கரண்ட் அஃபேரும் இவ்வளோ ஏர்போர்ட் எங்கே இது பண்ணாங்கன்றது படிச்சுட்டு போகணுமான்றது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு வேலிடான கொஷின்ஸ் தான். பட் அந்த வருஷம் இது கன்சிடர்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் கொஷின். பட் கரண்ட் அஃபேரில் டோனிபோலோ ஏர்போர்ட் வந்து பிஎம் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தார். அது ஆன் பேசிஸ் தட் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ன்ட்டு. ஸோ டோனிபோலோ வந்து கண்டிப்பாக வரும்னு தெரியும். வேறு சில 3 வந்து வராது. விஜயவாடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இட்ஸ் நாட் அ க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். ப்ளஸ் குஷிநகர் வந்துட்டு க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் தான். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ 1, 2 ஒன்லி. ஸோ இந்த மாதிரி உங்கள் நியூஸில் வர்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது, இது வந்து நல்லா பார்த்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது போக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் யுவர் கன்வீனியன்ட் ஐ எம் லீவிங் தோஸ் டைப் ஆஃப் கொஷின் டு யூ. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இதில் வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம், போர்ட் பார்த்தோம், ஏர்போர்ட் பார்த்தோம், மினரல்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த எக்கனாமிக் ஜியோகிரஃபி, ஹியூமன் ஜியோகிரஃபி. எக்கனாமிக் ஜியோகிரஃபிக்கில் மெயினாக வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்துட்டு அப்போ நம்ம பார்த்த மாதிரி பிவைக்கில் எந்த தீம்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இதே ஆங்கிளில் வரும்போது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வேறு ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் இனாகிரேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது போர்ட் கமிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அதை பார்த்துட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் we have come to the conclusion of the session. All the best. Thank you so much. We will see you in the next session. Next session வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி we will be solving Indian geography. ஓகேங்களா? மேப் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். Thank you so much. All the best. So see you in the next session. Thank you so much. Bye.